இவங்க பெரிய தியாகி. மதுரையில வந்து மத நல்லிணக்கத்துக்கு மாநாடு நடத்தி மக்கள் பூரா கொண்டாடிட்டாங்க இவங்களை பூரா அடையாளப்படுத்துறதுக்கு. பூரா அக்யூஸ்ட். ஏற்கனவே பாத்தீங்கன்னா பல கிரிமினல் கேஸ் பெண்டிங்ல தான் இருக்கும். இந்த ஹெச் ராஜா மேல இல்லாத வழக்கா, இந்த காடேஸ்வரா சுப்பிரமணியத்து மேல இல்லாத வழக்கா, இவங்க எல்லாம் பூரா அக்யூஸ்ட் தானே. 1 மணி நேரத்துல கூட்டிட்டோம். பிணையில தானே இருக்காரு இப்போ. இதுல வந்து 1 மணி நேரத்துல கூட்டிட்டோம்னு ஒரு கிளைம் வேற. 1 மணி நேரத்துல நீ எப்படி கூட்டின? நீ 2 மாசமா உள்ள இறங்கி வேலை பார்த்து வெளியூர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆளுங்களை உள்ள இறக்கி ஏற்கனவே ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்க வச்சு 1000 பேரை திரட்டி கொண்டு வந்தியே தவிர தன்னெழுச்சியா என்னமோ மக்கள் எல்லாம் திரண்டு வந்து உனக்கு ஆதரவு. சரி போவோமா, இன்னைக்கு போவோம். 1000 பேரை திரட்டினில இந்த 1000 பேர் எங்க இருக்கான்னு காட்டு. மதுரையில அதுல எத்தனை பேர் திருப்பரன்றதுக்காரன் காட்டு. அதுல எத்தனை பேர் லோக்கல்ல கடை வச்சிருக்கிறவன் காட்டு. எனக்கு தெரியும் சென்னையில இருந்து போனவங்க யார் யாருன்னு எனக்கு தெரியும். கோயம்புத்தூர்ல இருந்து போனவங்க யார் யாருன்னு எனக்கு தெரியும். அதுல திருப்பரன்றதுக்காரன் எத்தனை பேர் இருந்தாங்கன்ற வரைக்கும் எனக்கு தெரியும். இவங்களுக்கு உண்மையிலேயே சொல்றேன், இது திருப்பரங்குன்றத்துடைய தன்னெழுச்சியான போராட்டம் அல்ல. ஏன்னா இந்த போராட்டம் நடக்கும் போதே அங்கிட்டு போய் பைட் எடுக்கிறாங்க செய்தி ஊடகங்கள்ல. அதுல ஒரு அம்மா சொல்றாங்க, எல்லாம் கூகுள் மேப்பை போட்டுக்கிட்டு இப்ப ரூட் தெரியாம இங்கிட்ட வந்து முட்டிடுறாங்க போல, அதனால வந்த சிக்கலா இருக்கலாம் அந்த மீன் ஒரு அம்மா சொல்றாங்க இயல்பா. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, உள்ளூர்கார எவனுமே இதுல கிடையாது, வெளியூர்ல இருந்து வந்துதான் இந்த வேலையை பாக்குறாங்க அப்படின்னு லோக்கல்ல இருக்கக்கூடிய கடை வச்சிருக்கிறவரே சொல்றாரு. இவ்வளவுதான் மதுரைக்குள்ள இருக்கக்கூடிய யதார்த்தம். இவங்க வெளிப்படுத்த வேண்டிய செய்தி அல்லது வெளிப்படுத்த விரும்புகின்ற செய்தி அப்படின்றது இது மதுரைக்கான செய்தி அல்ல. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு த்ரெட் கொடுத்திருக்காரு இன்னைக்கு. என்னன்னா இப்ப அண்ணாமலையோட ட்வீட்லயே பாருங்களேன், அவர் என்ன சொல்றாரு, மலையின் புனிதத்தை காக்க, புனிதம் கெட்டத புனிதம் காக்க அப்படின்னு சொல்றாரு. புனிதம் காக்க அப்படின்னா இப்ப கெட்டிருக்குன்னு அர்த்தம். என்ன புனிதம் கெட்டது? எம்பி நவாஸ்கனி அங்க போய் மாமிசம் சாப்பிட்டாரு. எங்க வச்சு சாப்பிட்டாரு? காசி விஸ்வநாதர் கோயில் வச்சு சாப்பிட்டாரா? இல்ல கடிவாளத்துல இருக்கிற முருகன் கோயில் வாசல் வச்சு சாப்பிட்டாரா? இல்ல கோயிலுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டாரா? அவர் சிக்கந்தர் தர்கா பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டாரு. போட்டோ மட்டும்தானே இவங்கள்ட்ட இருக்கு. அவர் என்ன சாப்பிட்டா என்ன? சிக்கந்தர் தர்காவுல கந்தூரி சாப்பிடுறதுன்றது வழக்கமான நடைமுறை. அங்க மேல வெட்டி சமைச்சு சாப்பிடுவாங்க. இவங்க மேல போயிருக்கானுங்களா இல்லையானே தெரியல. யாருனாலும் மேல போலாம். மேல ஆட்டை அறுத்து தொங்க விட்டு உரிச்சு ரத்தம் வடிச்சு அங்கேயே கடா வெட்டி அங்கேயே பொங்க வச்சு அங்கேயே சாப்பிடுவாங்க. இந்துக்கள் அங்க போய் மொட்டை எடுப்பாங்க. இந்துக்கள் சிக்கந்தர் பாதுஷாட்டை வேண்டிக்கிட்டு, நம்மளுக்கு இந்த கதையே தெரியும்ல உங்களுக்கு, பழைய கதை ஒண்ணு இருக்கு. சிக்கந்தரை வந்து சிக்கந்தர்கிட்ட இருந்து பாண்டிய நாட்டை மீட்பதற்கு பாண்டியன் படைகள் வந்து சிக்கந்தர் எங்க இருக்காருன்னு தேடும்போது மலை மேல இருக்கிறதா தகவல் கிடைக்குது. மலை மேல போய் பார்த்தோம் அப்படின்னா சிக்கந்தர் வந்து தொழுதுகிட்டு இருக்கிறாரு. தொழுவும் போதெல்லாம் ஒரு கல்லு மேல போகுது, கீழே வருது. இப்படியான சம்பவத்தை பார்த்துட்டு மேல போறாங்க. பாதுஷா கீழே விழுந்து தொழுதுகிட்டு இருக்கிறாரு. தொழுதவரை முதுகுல வச்சு குத்தி கொன்றுறாரு ஒரு வீரர். குத்துன உடனே கண்ணு போயிருது. உடனே அவருக்கு சமாதி எழுப்பி தர்கா கட்டுறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு பார்வை கிடைச்சதா ஐதீகம். இது அந்த பகுதியினுடைய ஐதீகம். இதுதான் இத்தனை நாளா மதுரை மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறது.